அண்மை செய்தி. செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதில் மத்திய அரசிற்கு மேலும் நேரம் கால அவகாசம் கொடுக்க முடியாது என கண்டிப்புடன் உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது. இந்நிலையில் தற்போது தீர்ப்பை ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சுசிதா, இப்போ இருக்கக்கூடிய தீர்ப்பின் விவரங்கள் என்ன? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு ஜாமீன் தொடர்பான வழக்கு மீதான தீர்ப்பை தற்பொழுது உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒத்திவைத்து உத்தரவை பிறப்பித்துள்ளது. மிக முக்கியமாக செந்தில் பாலாஜியினுடைய வழக்கை பொறுத்தளவில் இந்த வழக்குகளை 2 பகுதிகளாக பிரித்து விசாரிப்பதா வேண்டாமா என்பது குறிப்பான பதிலை வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவானது மத்திய அரசிற்கு வழங்கப்பட்ட நிலையில் இன்று வழக்கினுடைய விசாரணை வந்த பொழுது செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை பிரிவுகளின் கீழான வழக்குகளை மட்டும் அமலாக்கத்துறை விசாரிக்க உள்ளதா அல்லது அனைத்து குற்றங்களையும் இணைத்து விசாரிக்க உள்ளீர்களா, இந்த வழக்குகளை பிரித்து பார்க்க முடியாது என்ற ஒரு கேள்வியை மத்திய அரசுடைய வழக்கினர் சொலிசிட்டர் ஜெனரலுக்கு நீதிபதிகள் முன்வைத்தார்கள். அதனை விளக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதனை அடுத்து மத்திய அரசின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஒரு சிறு குறிப்பு ஒன்றை அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்கொண்டு தற்பொழுது வழக்கினுடைய தீர்ப்பை மீண்டும் ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் ஒரு விளக்கமான ஆவணத்தை தாக்கல் செய்வதற்கு கூடுதல் அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சொலிசிட்டர் ஜெனரல் தற்பொழுது முன்வைத்த பொழுது அதற்கு நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு மீதான தீர்ப்பானது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த வேலை வாங்கி தருவதற்கான பணம் பெற்ற விவகாரம் தொடர்பான சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தொடர்பான வழக்குகள் அனைத்தையும் ஒன்றாக விசாரிப்பதா வேண்டாமா என்பது தொடர்பான ஒரு உத்தரவும் அந்த இறுதி தீர்ப்பில் வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தகவல்களை பகிர்ந்ததற்கு நன்றி சுசித்ரா.